வணக்கம். என் பேர் கார்த்திக் கண்ணன், சமூக ஆர்வலர், மக்களுக்கான மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளர். அதாவது இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் இல்லாமல் பலமுறை, நூற்றுக்கும் பலமுறை வந்த போதிலும் வட்டாட்சியரை ஒரு சில நாட்கள் மட்டும், அதாவது 100 தடவை 10 தடவை சந்திக்க முடியுது. அப்படி அவங்களுக்கு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை எங்க அமையுது, எதனால் அமையுதுன்ற விஷயம் தெரியல. மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கணும். அந்த ரெஜிஸ்டர் கேட்டா ரெஜிஸ்டர் இல்லைன்றாங்க. வெஹிக்கிள் எங்க போய் கேட்டா லாக் புக் கேட்டா லாக் புக் இல்லைன்றாங்க. சரி, வாய்மொழியா கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. தகவல் உரிமை சட்டத்துல கேட்கலாம் பார்த்தா யாரும் மறுக்கிறாங்க. கள ஆய்வு செய்யறதுக்கு மறுக்கிறாங்க. ஆவணங்கள் ஆய்வு செய்து நாங்க தகவல் எடுத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இது சம்பந்தமா நாங்க சம்பந்தப்பட்ட பொதுத்தலைவர்கள்ட்ட எவ்வளவோ நாங்க இறங்கி கேட்டுட்டோம். கோரிக்கை மூலியமா கேட்டாச்சு, அறிவிப்பு கொடுத்தாச்சு, சட்ட அறிவிப்பு கொடுத்துருக்கோம். மீண்டும் மீண்டும் மறுக்கிறாங்க. சரி, மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டு வட்டாட்சியர்கிட்ட போனாலும் வட்டாட்சியர் நாங்க அனுமதி கொடுக்கணும் சொல்லி வாய்மொழியா சொல்லிட்டு நேற்று எங்களுக்கு கடிதம் வருது, உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு. அதாவது இந்த நாட்டுல, இந்திய நாட்டுல, ஜனநாயகத்துல, மக்களாட்சி நடக்கக்கூடிய இந்திய நாட்டுல இந்த வட்டாட்சியர் அலுவலகம் இயங்குது அப்படின்னா மக்கள் வரிப்பணத்துல இருந்து கட்டி முடிக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில், இந்த அலுவலக கட்டிடம் மற்றும் இருக்கக்கூடிய உள்ள இருக்க சொத்துக்கள், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்திய குடிமக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வரி செலுத்தும் மக்கள்கிட்ட மூலியமா தான் அரசிடம் ஊதியம் பெற்று ஒரு பணியில இருக்காங்கன்றதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க அரசு பணி செய்யற மாதிரி, மக்களுக்காக பணி செய்ய வந்த மாதிரி தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வராங்க போறாங்க. முன்னாலே சொல்லும் போதே நாங்க வரும்போதெல்லாம் எங்களுக்கு முதல்வரின் முகவரி, நாங்க உங்கள் தொகுதி முதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லி அதுல எழுதிட்டு போனாங்க. இப்ப கேட்டா எஸ்ஐஆர்ன்றாங்க. இந்த ஒரு முக்கியமான நபர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வராங்க, வட்டாட்சியர் அப்படின்னா இந்த வட்டத்துக்குரிய ஒரு நீதிபதி, அவங்க நிர்வாக நீதிபதி. அவங்க ஒரு சீட்ல இல்லைன்னா ஒரு ஹெட் குவார்டர்ஸ் டியூட்டி இருக்கணும், இல்ல ஒரு ஜோனல் டியூட்டி இருக்கணும். யாருமே சீட்ல இருக்கிறது கிடையாது. எல்லா சீட்டும் எம்டியாவே இருக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய செக்ஷன் ஆபீசர், செக்ஷன் பார்க்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ரீதியான விஷயங்களை வரக்கூடிய மனுதாருக்கு சொல்லி அனுப்புவாங்க. இந்த மாதிரியான அவல நிலை ரொம்ப மோசமா செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே வஸ்டான ஒரு அலுவலகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகம் மட்டும்தான். இது மட்டும் இல்ல, 2-3 குற்றச்சாட்டுகள் உள்ளது. இந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட திருமதி பூங்கொடி என்ற வட்டாட்சியர் அவர்களும் இந்த ஆபீஸ்ல இருந்து ஜூலை மாசம் பதவி உயர்வு இல்ல பதவி மாற்றம் பெற்று திருக்கழிக்குன்றமும் திருப்பூர் தாலுகா போயிருக்க சுரேஷ் சர்வேர், இவங்க 2 பேரும் சேர்ந்து மோசடியான ஆவணத்துக்கு போலி பட்டா கொடுத்திருக்காங்க. அந்த போலி பட்டா கொடுத்தத நானு எங்களுடைய இயக்கம் மூலியமாவும் நகர் சங்கம் மூலியமாவும் கோரிக்கை வச்சு அந்த பட்டா ரத்து பண்ண சொன்ன உடனே வித்தின் 9 days ரத்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த வட்டாட்சியர் என்கிட்ட கேட்டுக்கூடாத பேர்ல நான் அவங்க பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சார் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க, நீங்க யார்ட்டும் சொல்லாதீங்க, மேல கொண்டு போகாதீங்க, நாங்க அதாவது ஒரு பட்டா கொடுக்கறதுக்கு தான் இவங்க அதிகாரம் இருக்குது. பட்டாவை ரத்து பண்ற அதிகாரம் இவங்க கிடையாது. பட்டா கரெக்ஷனோ அது ரத்து பண்ணணுமோ கோட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொது மூலியமா இவங்க பண்ணணும், சாரி மாவட்ட வருவாய் அலுவலர் பண்ணணும், டிஆர்ஓ பண்ணணும். ஆனா இவங்களுக்கு அந்த இதுவே கிடையாது, அந்த வரம்புக்குள்ளே வரல. ஆனா இவங்க எப்படி பண்ணாங்க, ஆனா எங்களுக்கு தேவை பட்டா ரத்து பண்ணணும், பட்டா ரத்து பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, அவங்க ஒரு உதவி கேட்டாங்க, நான் பண்ணி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும் இல்லையா? தகவல் நாங்க என்ன கேட்கறோம், எங்களுக்கு பண்ண உதவி கடன்முறையா கொடுங்க, கைமுறையா பண்ணுங்க கேட்கறோம். கிடையாது. தகவல் பெறும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐல சொல்லக்கூடிய சட்டத்திட்டன்படி நாங்க 30 நாளுக்குள்ள எங்களுக்கு பதில் வழங்க சொல்லியிருக்கோம். பதில்ல எங்களுக்கு அனுமதி கேட்கிறோம். அனுமதி ஏன் மறுக்கிறாங்க? இத பாருங்க, அறிவிப்பு கொடுத்திருக்கோம். எங்கேயாவது இந்திய குடிமக்கள், அதாவது நாங்க அட்வைஸ் கொடுக்கல, ஒரு இந்திய குடிமக்கள் சம்பந்தப்பட்ட யாரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்க சட்ட அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, லீகல் நோட்டீஸ். இந்த லீகல் நோட்டீஸ் மூலியமா வட்டாட்சியர் கொடுத்திருக்க, வட்டாட்சியர் அவர்கள், வட்ட ஆய்வாளர் அவர்கள், வட்ட துணை ஆய்வாளர் அவர்கள், குறுவட்ட அலுவலர் அவர்கள், இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் இந்த ஆபீஸ்ல இந்த லேண்ட் பிரச்சனைனால டிரான்ஸ்பர் போயிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. ஒரு தாசில்தார் போயிருக்காரு, ஒரு சர்வேரிங் பாவம் ஒரு நைட் டிரான்ஸ்பர் பலவாரம் போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ஆவணங்கள் இருக்குது, இது எல்லாத்துக்கும் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஒரு இந்திய குடிமகனை, சமூக ஆர்வலரை இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களை தவிக்க விட்டாங்கன்னா நாங்க கேட்கதான் செய்வோம். இதன் மூலியமா நான் கேட்க வந்தப்ப இப்ப ஒரு ஆள் கூட உள்ள ஆபீஸ்ல இல்ல. அதாவது இது கவர்மெண்ட் அலுவலகம் அப்படின்னா இங்க எல்லாரும் ஒரு பணி செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க சீட்ல இருந்து வேலை பார்க்கணும். ஒரு முக்கியமான ஒரு இன்சார்ஜ் இருக்கணும். ஏன் இல்ல? அப்ப எங்க போயிருக்காங்கன்னா எழுதி வைக்கணும் இல்லையா? இப்ப கேட்டா அவங்களுக்கே தெரியல. அவங்க எலெக்ஷன் மூலியமா டியூட்டி, எலெக்ஷன் சம்பந்தமா மீட்டிங் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்களா இல்ல கோட்டாட்சியர் அலுவலகம் போயிருக்காங்களான்னு. அப்ப நாங்க சும்மா என்னன்னு பாத்துட்டு போறதுக்கு தான் நாங்க வந்துட்டு போயிருக்கணுமா? இல்ல நாங்க வேலை வெட்டிலாம் விட்டுட்டு நாங்க இவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுமா? எல்லாத்துக்கும் கலெக்டர் கிட்ட தான் போனதா ஒரு விடிவு காலம் கிடைக்குன்னா கலெக்டருக்கு வேற வேலையே இல்லையா?
இல்ல கோட்டாட்சியர் இருப்பாங்கன்னா கோட்டாட்சியர் வேலை இல்லையா? அவங்க ஆபீஸ்ல நடக்கிற விஷயம் அவங்கள போய் கேட்டா அவங்க பண்ண போறாங்க. இந்த ஆபீஸ்ல நடக்கிற விஷயம் இவங்க தான் பண்ணி தரணும் எங்களுக்கு. அதனால நாங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு கூட்டம் வாயிலாக நான் என்ன சொல்ல விரும்புறோம்னா, வித்தின் 10 days, அதாவது டிசம்பர் 24, 23 தேதியில நாங்க இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதா இருக்கோம். அதுவும் இல்லாம நாங்க ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம். இந்த போலியான பட்டா வழங்க இவங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள்லாம் இங்க விருது வழங்கும் விழா ஒன்று நடத்த சொல்லியிருந்தோம். அது வேணாம்னு சொன்னாங்க. அது நடத்ததான் இருக்கோம். நாங்க இவங்க மேல எஃப்ஐஆர் போட சொல்லி போலீஸ் கம்மி கொடுக்க போறோம். இதுக்கு மேலையும் அவங்க எங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்துதான் இருக்குது. நாங்க அடுத்த ஸ்டெப் போறதா இல்லையான்றது. என் பேர் கார்த்திக் கண்ணன், சமூக ஆர்வலர். இவர் பாதிக்கப்பட்டவருடைய கணவர் வரதன். அதுல ஒன் ஆஃப் தி பார்ட்னர் இவரு. லேண்ட்ல ஒரு ஒன் ஆஃப் தி ஓனர் ரியாஸ் அகமது. 3 வருஷமா வச்சிருக்காங்க ஒரு எஃப்எம்பி கரெக்ஷன். எந்த ஆபீசர் 3 வருஷமா வச்சிருப்பாங்களா எஃப்எம்பி கரெக்ஷனுக்கு? நேத்தோ முந்தாத்தான் ரெடி பண்ணி நாங்க கஷ்டப்பட்டு கெஞ்சி அவங்க கிட்ட குறைகளை சொல்லி அப்புறம் கோட்டாட்சியருக்கு அனுப்புறாங்க. எதுக்கு வைக்கிறீங்க அந்த மாதிரி? ஏன் போலி பட்டா கொடுக்குறீங்க? எல்லாம் இப்ப வீடியோ எடுக்க சுத்தி இருக்க ஆபீஸ்ல எடுக்கிறாங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? ஆயிஷான்ற பேர்ல ஒரு மோசடி மாத்திரத்துக்கு போலி பட்டா இருக்குது. அந்த போலி பட்டா இப்ப இல்ல, ஆன்லைன்ல கிடையாது, ரத்து பண்ணிட்டாங்க. ரோட்டுக்கெல்லாம் பட்டா போட்டு வச்சிரு. ஜெயலட்சுமி நகர்ல ரோட்டுக்கெல்லாம் பட்டா போட்டு வச்சுக்கிறாங்க. ரோட்டு ஓஎஸ்ஆர் லேண்டுக்கு ரோட்டுக்கு பட்டா கொடுப்பாங்களா? ஒருத்தர் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு ரோட்லாம் இடம் சொல்லிக்கிறாரு. அதை அழகா செக் பண்ணி எதை ஜீரோ பண்ணணுமோ ஜீரோ பண்ணிட்டு அவர் மாவட்ட பதிவாளர் போய் சொன்னா மாவட்ட பதிவாளர் பார்க்க சொன்னாங்க. இவங்க நாங்க 4-5 நாள் அலைகிறோம். இவர் பாவம் நேற்று முன்னாக்கா ஃபுல்லா எங்க இருக்கிறாரு. இங்க நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறீங்க. இவர் பாத்துருக்கீங்களா? வராருல, காலையில நிக்கிறாருல. என்ன ஏது ஒரு கட்டசிக்காவது வராங்களே, ஏதாவது பண்ணி தரலாம், அதெல்லாம் கிடையாது. டோரை மூட்டு அவங்க பாட்டு உட்காந்துக்கிறாங்க. வரவங்களை முதல்ல குறைகளை கேட்கணும். அதுக்குதான் இவங்க மாதமான ஊதியம் வாங்கிட்டு அவங்க வேலை செய்து தான் வந்துக்கிறாங்க. குறைகளை கேட்கதே கிடையாது. நாங்க வந்து சமூக ஆர்வலர் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட சார்பாகவும் ஒன்னே ஒன்னு சொல்றோம். முதல்ல குறைகளை சொல்றதுக்கு ஒரு மனுதார கோரிக்கை எடுத்துட்டு வராங்கன்னா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. காது கொடுத்து கேட்டீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கும். ஆபீஸ் ஜிஎஸ்டி பக்கத்துல இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது. லெட்டர் கொடுத்து பண்றது எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது அடுத்து வந்து நாங்க ரிட்டனா முதல்வருக்கு எழுதலாம்னு இருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிகலா போட்டு பிரஸ் மீட் கொடுக்க போறோம். சென்னையில் பிரஸ் மீட் கொடுத்துட்டு முதல்வருக்கு ஒரு தனி கவனத்துக்கு கொண்டு போறோம். வேலை செய்யாத ஆட்கள்ல தயவு செய்து நாங்க இருக்கக்கூடிய எங்க லிமிட்ல பணி அமர்த்தி வைக்காதீங்க. நீங்க வேற எங்கேயாவது அவங்க மாத்திக்கோங்க. வேலை செய்யற ஆளா பார்த்து எங்களுக்கு இங்க நியமிச்சு கொடுங்கன்னு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையின் ஆணையர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.